நான் சிவகங்கையினுடைய மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன், சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். சிவகங்கை மாவட்டத்திலிருந்து அனைத்து நகர்கழக செயலாளர், ஒன்றிய கழக செயலாளர், பேரூர் கழக செயலாளர், சார்பணியினுடைய மாவட்ட செயலாளர், மாவட்ட கழக நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் கழக நிர்வாகிகளும் வந்திருக்கிறோம். இந்த பொதுக்குழு எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வரவிருக்கின்ற பொதுக்குழு மாண்புமிகு அம்மா அவர்களுடைய நல்லாசியோடு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நல்லாசியோடு எதிர்க்கட்சியாக இது கடைசி பொதுக்குழு. அடுத்த பொதுக்குழு அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக ஆளுங்கட்சியிலே மக்கள் பணியை மிக சிறப்பாக செய்கின்ற நோக்கிலே அண்ணன் எடப்பாடியார் கோட்டை கொத்தளத்திலே தேசிய கொடியை ஏற்றுகின்ற பொதுக்குழுவாக அடுத்த பொதுக்குழு அமைய வேண்டும், அமையும். அதற்கான மகிழ்ச்சியோடு அனைவரும் கலந்து கொண்டிருக்கின்றனர். 4.5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஆட்சியிலே அல்லல் பட்டு, துயரப்பட்டு, துன்பப்பட்டு, பல்வேறு வழக்குகளை சந்தித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு சோதனைகளை சந்தித்து, அத்தனை சோதனைகளையும் முறியடித்து அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளராக எங்களை எல்லாம் வழிநடத்தி கடைக்கோடி தொண்டனையும் அதிமுக என்ற ஒரு இயக்கத்தின் மூலமாக 2026 மீண்டும் ஆட்சிக்கு வந்து விட என்ற நம்பிக்கையோடு எங்களை நம்பிக்கையூட்டி வளர்த்து, நாங்கள் இந்த திமுக ஆட்சியில் பட்ட காவல்துறை நடவடிக்கை, திமுக ஆட்சியிலே அந்த கட்சியினால் பட்ட துன்பங்களை எல்லாம் தாங்கி நடப்பதற்கு எங்களை தைரியம் மூட்டு, எங்களில் ஒருவராக, நம்மில் ஒருவராக, நமக்கான தலைவராக எங்களை வழிநடத்திய எடப்பாடியார் முதலமைச்சராக வரப்போகிறார் என்பதே எங்களுடைய 4.5 ஆண்டு கால துன்பமெல்லாம் நீங்கிவிட்டது. இன்னும் 4 மாத காலம் தாண்டி விட்டால், கடந்து விட்டால் எடப்பாடியார் முதலமைச்சர், அவர் அந்த முதலமைச்சர் அணிவகுப்பிலே வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை அம்மா எப்படி வருவாரோ அதை போன்றும் எடப்பாடியார் அந்த பீச் ரோட்டிலே முதலமைச்சராக அந்த காவல்துறை பாதுகாப்போடு அணிவகுப்போடு வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அந்த காத்திருப்பு இன்னும் 4 மாதங்கள் கடந்து செல்லும். பகவத்கீதையிலே கொண்டு வந்ததை சொன்னதைப் போல அனைத்தும் கடந்து செல்லும். எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆவார், இந்த நாட்டிற்கு நல்லாட்சி செய்வார், எங்களையும் காப்பாற்றுவார்.